வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் குக்கரில் காளான் புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த காளான் புலாவுக்குங்க எல்லா விதமான கிரேவி, குருமா, தயிர் பச்சடி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துங்க. 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். 300 கிராம் பாஸ்மதி அரிசிக்குங்க 400 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். புலாவுக்கு தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட தாளிக்க சிறுதுண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன சைஸில் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பெரிய பிரியாணி இலை, இது 2 கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது கூடவே 10-12 முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு லேசாக வறுபட்ட உடனே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இது லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட அரை கைப்பிடி புதினா தழை, 1/4 கைப்பிடி மல்லித்தழை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட எடுத்து வச்சுருக்கிறேன் 400 கிராம் காளான் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காளான் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது கூட ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. அரிசி உடையாத மாதிரி ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட இப்போ 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு குறைவாக விட்டுச்சுன்னா நீங்கள் 1.5 கப் தண்ணி வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் தாங்க 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன். இப்போ 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் மீடியம் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டு லேசாக உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் புலாவுக்கு உப்பு சரியாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ 2 விசில் ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ புலாவ் தயாராகிடுச்சுங்க. இப்போ அருமையான சுவையில் சட்டுன்னு சுலபமான முறையில் குக்கரில் காளான் புலாவ் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.